ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம எப்படி ஒரு பவர் பேங்க் ரெடி பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு நிறைய பவர் பேங்க் போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாம் டிஃப்ரெண்ட் போர்ட்ஸ். ஸோ நிறைய பவர் பேங்க் வீடியோஸ் எல்லாமே நம்ம போட்டிருப்போம். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம டிஸ்பிளே இருக்க மாதிரியான ஒரு பவர் பேங்க் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த பற்றி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இருக்க மாதிரி ஒரு பவர் பேங்க் சார்ஜிங் மாடியூல் வாங்கிக்கலாம். ஸோ இந்த பவர் பேங்க் சார்ஜிங் மாடியோட லிங்க் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்கிட்ட பழைய சார்ஜ் அதாவது ஒரு பவர் பேங்க் இருக்கு. ஸோ ஓகேவா, அதோட பேட்டரி நல்லாவே இருக்கு. ஸோ அதனால நான் இதில் தான் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த பாக்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்டர் பண்ண போகிறேன். ஸோ உங்ககிட்ட இந்த இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் நார்மல் லித்தியம் அயன் பேட்டரிஸ் நம்ம பழைய வீடியோலாம் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதே மாதிரி நார்மல் லித்தியம் அயன் பேட்டரிஸ் இப்போ நான் கையில் வச்சிருக்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி லித்தியம் அயன் பேட்டரிஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ண சொல்ல உங்களுக்கு இன்னுமே கூட நல்லா தான் இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னா நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஒன்று மேலே கைஸ், இது சிம்பிள் தான் இந்த பவர் பேங்க் ரெடி பண்ணுறது. உங்ககிட்ட ஒரு பேட்டரி அண்ட் தென் இந்த போர்டு இருந்தால் போதும். தென் அது மேலே இருக்க பார்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணணும். அதாவது அது உள்ள கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படணும். மற்றபடி இது ஒர்க் பண்ண வைக்கிறதுலாம் ஈஸி தான். பேட்டரியில் வர ப்ளஸ் மைனஸை போர்டில் இருக்க ப்ளஸ் மைனஸோட நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி கனெக்ட் பண்ணுறது, அதே மாதிரி நண்பர்களே இதில் நீங்கள் எந்த ஒரு ஷார்ட் சர்க்யூட்டுமே ஆகாமல் பார்த்துக்கோங்க. பிகாஸ் அப்போ தான் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதை நான் ரெடி பண்ண சொல்லியும் நிறைய தடவை ஷார்ட் சர்க்யூட் ஆகும். ஸோ நான் நிறைய பவர் பேங்க் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஷார்ட் சர்க்யூட் எப்படி ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு போர்டு ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. போர்டு ஸ்பாயில் ஆனால் உங்களுக்கு மொத்தமாகவே வேஸ்ட். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பேட்டரியுமே நமக்கு ரொம்ப ரிஸ்க் தான். பேட்டரியில் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ பேட்டரியிலேருந்து ஹெவி வரலாம், ஹெவியான ஒரு பவர் வரும். ஸோ ஆக்சுவலாக நான் இது பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ யூஸ் பண்ணுற பேட்டரி பார்த்தீங்கன்னா 2000 mAh பேட்டரி, 20,000 mAh பேட்டரி. ஸோ இந்த 20,000 mAh பேட்டரியில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பவர் எவ்வளோ வரும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். டபுள் பேட்டரி இருக்கும், டபுள் லேயர் ஆஃப் பேட்டரி இருக்கும். ஸோ அதில் பேட்டரியிலேருந்து நம்ம எப்படி இந்த போர்டை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோ. ஸோ இதில் ஆல்ரெடி நார்மல் போர்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம டிஸ்பிளே வச்ச ஒரு சார்ஜிங் மாடியூல் தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கோம் நண்பர்களே. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ்லாம் வேணும் அப்போலாம் என்னென்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, அப்போ தான் நமக்கு இதுக்கப்புறம் நிறைய மோட்டிவேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு இதில் என்னென்ன எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு நம்ம டிஸ்பிளே மூலியமாக பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது நம்மளே. இப்போ நம்ம இதில் சார்ஜ் போட்டு சார்ஜ் ஏறுதா அப்படின்னு நம்ம இதில் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நிறைய புரியும். ஸோ இப்போ நம்ம இதில் சார்ஜ் போட்டு பார்க்கலாம் நண்பர்களே. ஸோ சார்ஜ் போகிறது பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு மொபைல் எடுத்து நான் அதை சார்ஜ் போடுறேன். ஸோ இப்போ இதில் சார்ஜ் ஏறுதா இல்லையா அப்படின்னு தான் நீங்களே பார்க்கலாம். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக சார்ஜ் ஏறுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அண்டில் தென் சைனிங் ஆஃப், பிரவீன் குமார். டாடா பை பை.